ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில் கூடி வருகின்ற தேவ பிள்ளைகளை சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபித்து வேத வசனங்களை தியானிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலே உடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இதை கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் உடைய பிரசன்னத்தினால் நிறைத்து உடைய வசனத்திற்கு நேராக எங்கள் இருதயங்களை ஒருங்கிணைக்க எங்கள் மனக்கண்களை திறந்து ஆண்டவராய் இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட நீர் பேசும். நம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண் மகனாக வெளிப்பட போகின்ற அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிங்காலுக்கு கீழாக நசுக்கப்படும் ஒரு காலம் வரும். அது வரைக்கும் மனுக்குலத்திற்கும் தேவனால் தள்ளப்பட்ட பிசாசிற்கும் இடையே ஒரு யுத்தம் இருக்கும் என்று சொன்ன ஆதியாகமத்தின் தீர்க்கமான வசனத்தை கொண்டு பழைய ஏற்பாட்டை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது எஸ்தர் புஸ்தகத்திலே எப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கும் சத்ருவனால் வஞ்சிக்கப்பட்ட ஜனத்திற்கும் வருகின்றதை நாம் தியானித்து வருகிறோம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் சென்ற வாரத்திலே யூத குலத்தை அழிப்பதற்காக ஆமான் என்ற ஆகாதவன் வஞ்சகமாக திட்டமிட்டு ராஜாவின் கையில் இருந்த முத்திரையை வாங்கி அவன் 120 தேசங்களுக்கும் சட்டத்தை எழுதி அனுப்பி யூதர்கள் மத்தியிலே மகா குக்குரல் கேட்ட பொழுது, யூத குலத்திலிருந்து ஒருவள் ராஜஸ்திரியாக சூசான் அரண்மனைக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறாளே, அவளை ராஜாவின் பிரசன்னத்தில் பிரவேசிக்க செய்து எப்படியாவது இரக்கத்தையும் ரட்சிப்பையும் கொண்டு வர வேண்டும் என்று தீவிரிக்கின்ற நல்ல ஆவிக்குரிய தகப்பனாகிய மொர்தெகாய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கின்றவன் இப்பொழுது அரண்மனையின் அரசிக்கு தன்னுடைய செய்தியை சொல்லி அனுப்புகிறான். ஒருவேளை நீ மரிக்கலாம், ஆனாலும் யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்திலிருந்து வரும். இந்த ரட்சிப்பிற்காகவே ஆண்டவர் உண்மை மேன்மைப்படுத்தியிருக்கலாமே என்று அவளுடைய அழைப்பை பிரகாசப்படுத்தி காண்பித்த மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டிருந்த ஆமான் என்ற பொல்லாதவனை மற்றவர்கள் எல்லாம் வணங்கின பொழுது அவன் வணங்கவில்லை. ராஜஸ்திரீ தன் உயிரை பணயம் வைத்தவளாய் ராஜாவினுடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறாள். கிருபை, தேவ கிருபை செங்கோலை பிடித்து கொண்டாள். அதனால்தான் செங்கோலை பிடித்த எஸ்தர் என்று சொல்லி நான் சென்ற வாரத்தில் செய்தியை பிரசங்கித்தேன். இரக்கம் ராஜாவின் கண்களில் கிடைக்கிறது. தன்னுடைய விண்ணப்பத்தை மெதுவாக ஞானமாக எடுத்து ராஜ சமூகத்திலே வைக்கிறாள். முதலாவது விருந்துக்கு வந்து அவள் உடனடியாக காரியங்களை வெளிப்படுத்தி குலைத்து விடாமல் ஆமானை சிந்தை இழக்க செய்தவளாய், ஆமான் மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திலே மிதந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய 2வது விருந்துக்கு அழைக்கிறாள். அந்த அழைப்பை பெற்றவனாய் ஆமான் தன் வீட்டிற்கு திரும்புகிறான். வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் முக்கிரம் நிறைந்தவனானான். ஆமான் தான் சட்டம் எழுதினான். மொர்தெகாய் நினைத்திருந்தால் ஆமானுடைய கால்களை பிடித்திருக்கலாம் சட்டத்தை மாற்றுவதற்கு. ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற எந்த மனுஷனும் சத்ருவின் காலில் ஒரு நாளும் விழுவதில்லை. அவர்கள் தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிப்பதற்கு கற்றுக்கொண்டவர்கள்.
ராஜாதி ராஜாவினுடைய பாதத்தை பற்றி பிடிப்பதற்கு கற்றுக்கொண்டவர்கள். இந்த ஆமானுக்கு ஒருவேளை மொர்தெகாய் வணக்கம் செலுத்தி இருந்தால் அவன் ஒருவேளை சட்டத்தை மாற்றியிருக்க வாய்ப்புண்டு, சட்டத்தை திருத்துவதற்கும் வாய்ப்புண்டு. ஆனால் அப்படி ஒரு சட்டம் வருமேயானால் நாட்கள் முழுவதும் ஆமானுக்கு அடிமை என்பது வரும் என்பதை தெரிந்த மகனாய் மொர்தெகாய் அப்பொழுதும் வணங்கவில்லை, இப்பொழுதும் வணங்கவில்லை. யூ நீட் திங்ஸ் டு கெட் டன் இன் யுவர் லைஃப் இன் வாட் வே? சில காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய், ஆனால் சரியான வழியை தெரிந்து கொள். தேவனிடத்திலிருந்து அது வர வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து தயவு வர வேண்டும். ராஜாவின் மூலமாய் சரியாக எந்த உத்தரவு வந்தாலும் அது சுதந்திரமாக இருக்கும், விடுதலையாக இருக்கும். ஆனால் இப்பொழுது ஆமான் ராஜாவினுடைய அங்கே 2வது அதிகாரியாக அமர்த்தப்பட்டிருந்த ஆமானின் காலில் விழுந்து ஒருவேளை யூதருக்காக வேண்டியிருக்கலாம். ஆனால் அப்பொழுதும் ஆமான் அவனை பணிந்து கொள்ளவும் இல்லை, அவனை வணங்கவும் இல்லை. என்னை ஏந்தி வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். தட்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பரீட்சை. ஆமான் ஜெயிக்கிறான், மிகுந்த சந்தோஷம். ஆனாலும் ஆமானுக்கு இந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக தெரியவில்லை, ஒருவன் வணங்கவில்லை. அதுதான் துக்கம். அதை தான் தன் மனைவிட்ட போய் சொல்றான். 10வது வசனம். ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேசையும் தன் மனைவியையும் அழைத்து தன் ஐஸ்வரியத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். Oh, that's such a pride in his life. தன்னுடைய ஐஸ்வரியத்தின் மகிமையை நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யம் தவறல்ல, ஆனால் அது உனக்கு பெருமையை கொண்டு வருமையானால் அதுதான் தவறு. பிள்ளைகளின் திரட்சி, உன் பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து பாக்கியசாலிகளாக வருவது தவறல்ல, ஆனால் அவைகளே உனக்கு பெருமைகளாக மாறுவார்கள், அதான் தவறு. ஆமானுக்கு பெருமை எப்படி? ஐஸ்வர்யத்தின் மகிமையை குறித்த பெருமை, தன் திரட்சியான பிள்ளைகளை குறித்த பெருமை. Well, our children are directly provided by God. What about others? What about others? உன் பிள்ளைகளை குறித்து பெருமை பாராட்டுகின்ற எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு சாபத்தை சம்பாதித்து வைக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை திரட்சியாக வளர்த்தெடுங்கள், பாக்கியசாலிகளாக ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஜெயசாலிகளாக வளர்த்தெடுங்கள், யுத்த வீரர்களாய் வளர்த்தெடுங்கள். ஆனால் அதை வைத்து ஒரு நாள் பெருமை கொள்ளாதிருங்கள். கர்த்தரால் வந்த சுதந்திரம், அது கர்த்தரால் பயன்படுத்தப்படட்டும். அந்த பெருமை நம்மளை அநேக நேரங்களில் இப்படி தான் பிடிக்கும். பிள்ளைகளோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு சில பெருமைகளை கொண்டு வரும். நம்முடைய ஐஸ்வர்யத்தின் பெருக்கம் நமக்கு சில பெருமைகளை கொண்டு வரும். ஆமானுக்கு வந்தது அதுவல்லவோ? தன்னுடைய வளர்த்த மகளை அரண்மனைக்குள் விட்டும் வாசலில் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். அதான் தாழ்மை. He has all the rights to enter. He can explain to the king. ராஜாட்ட சொல்லலாம், உயிரை காப்பாற்றினவன் நான் தாயா, உயிரை காப்பாற்றினவன் நான் தாயா. மொர்தெகாய் எந்த அனுகூலத்தையும் தேடவில்லை. இந்த தேசத்தின் மொழியிலே சொன்னால் எந்த வாஸ்தாவையும் மொர்தெகாய் என்ன செய்யவில்லை, தேடவில்லை. அதனால தான் ஆமான் காலையும் விழலை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தை விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் எந்த வேளையிலும் யார் காலிலும் விழமாட்டார்கள். அவர்கள் தேவ பாதத்தை பிடிப்பதற்கு மாத்திரம் தெரிந்து கொண்டவர்கள். இன்றைக்கும் தேவ பாதத்தை மாத்திரம் பிடிப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்வார்களே, ஆனால் ஆமானை போல நீங்கள் அப்படி பெருமை பாராட்ட மாட்டீர்கள். மாறாக மொர்தெகாயை போல திட விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். Oh, God look for such a people in the body of Christ. ஆண்டவர் அப்படிப்பட்ட திட விசுவாசம் உள்ள தம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு சபைகளிலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமான் காலில் விழுந்தா சட்டம் மாறும், மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு ராஜாவின் இடத்திலிருந்து கட்டளை வர வேண்டும்.
பரிந்து பேசுவதற்கு எஸ்தர் ராணி உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார். என் தேவன் அசைவாடட்டும். யூத ஜனம் ரட்டுடுத்தி உபவாசத்தில் கிடக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்கட்டும், அவர் கேட்கட்டும். தன்னுடைய உயர்வு எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவியினிடத்தில் விவரித்து சொல்கிறான். வேற யார்கிட்டையும் சொல்லலை, மனைவிட்ட தான் சொன்னான். வேற யார்கிட்டையும் சொல்லலை, மனைவிட்ட தான் சொன்னான். மனைவியிடமும் பெருமை பாராட்டுகிறாயோ? வாவ், வாட்ஸ் மை ரிச்சஸ்னஸ், லுக் அட் மை சில்ட்ரன். மனைவியினிடத்திலும் பெருமை பாராட்டுகிறாயோ? ஒய்ஃப்கிட்ட தானே பிரதர். அதனால தான் மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை. அது எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அது முதல்ல பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட தான், குடும்பத்தில் உள்ள அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்ல போகின்ற மிக நெருங்கிய உறவினர்கள் தான் அந்த பெருமை முதல்ல என்ன செய்யும்? வெளியே வரும். சுயமெண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியே எனக்கு அருள் செய்யும் என்று பழைய கீர்த்தனை பாடல்களை பாடினார்கள். அங்கேயே முறிச்சிடணும். அங்கேயே என்ன செஞ்சிடணும்? முறிச்சிடணும். I see when I go to the parents meeting, when I sit with the children for the online classes, I could see the parents are taking pride of their children's performance. அங்கே பிள்ளைங்களோட பெர்ஃபார்மன்ஸில் எத்தனை பேர் பெருமை எடுத்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் தெரியுமா? Yes, they are performing well. Whole day they are spending time with them, make them to perform and take pride on that. Even in LKG, UKG. கேஜிலேயே என்ன செய்கிறாங்க? பெருமை எடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, வாய்ப்பு உண்டு. நான் சின்ன வயசில் பட்டிமன்றம் பேசுவேன். என்னுடைய 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் பட்டிமன்றத்தினுடைய நடுவராக விட்டிருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு வந்தது. ஒரு கிராமம், இந்து சகோதரர்கள் அதிகமாக வாழுகின்ற கிராமம். அவருடைய கோயில் திருவிழாக்களின் போது அந்த கிராமத்தினுடைய பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாடப்படும். அப்பொழுது மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதுண்டு. என்னோடு கூட மீண்டும் 3 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் வாதாட வேண்டும். நான் என்னுடைய பேச்சு திறமை நிமித்தம் நடுவனாக என்னுடைய ஆசிரியர்களால் நியமிக்கப்பட்டேன். ஸோ எனக்கு நடுவில் பெரிய ஸ்டூல் போட்டு மைக் வச்சு நான் நடுவராக இருந்து பட்டிமன்றம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அந்த திருவிழாவுக்கு வந்திருந்த ஜனங்கள் கேள்வி கேட்டார்கள். தீர்ப்பு சொல்ல அமர்ந்திருக்கும் அவன் யார்? நல்லா கவனிங்க, மக்கள் எதுக்கு வந்திருக்காங்க? திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. எனக்கும் திருவிழாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. So everybody eyes on me. ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தீர்ப்பு சொல்ல ஒரு திருவிழாவினுடைய பட்டிமன்றத்திலே உட்கார்ந்திருக்கிறான். அப்படித்தான் நம்முடைய சமத்துவங்கள் இருந்தன. இன்றைக்கு வந்திருக்கின்ற முன்னணிகள் அதை ரொம்ப தீவிரமாக பிடித்திருக்கிறார்கள். அப்போது நான் தீர்ப்பு சொல்லி நான் வந்த உடனே சென்னையிலிருந்து வந்திருந்த பெரியவர்கள் என்னை பாராட்டி எனக்கு பரிசுகளை தந்தார்கள். நான் உயர்த்தப்பட்டவுடன் எங்கள் அப்பாவுக்கு வந்த பெருமை இருக்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, இத்தனை பேர் இருக்கா, யாரடா தீர்ப்பு சொன்னான்? என் மகன் தான் தீர்ப்பு சொன்னான். எதை சொல்ல வருகிறேன்? தன் பிள்ளைகளுடைய தாளந்துகளை குறித்து பெருமை பாராட்டுகின்றவர்கள் உண்டு. ஆமானுடைய ஆவி அது. பிள்ளைகள் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. என் பிள்ளைகள் எங்கு சென்றாலும் ஜெயசாலிகளாக வர வேண்டும், முதலாவது வர வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். என்னுடைய ஜெபம் திருச்சபையின் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். இந்த ஒலிம்பிக்ஸில் ஒரு தேவ பிள்ளை கூட இல்லையேங்கிறது என்னுடைய ஏக்கம்.
என்னுடைய ஏக்கம். நல்ல கவனிங்க. சட்டமன்றங்களில் ஒரு தேவ பிள்ளையாட்டு போகணுங்கிறது என்னுடைய ஏக்கம், என்னுடைய ஜெபம். இவைகள் எல்லாவற்றிற்கும் நாம் எதிரானவர்கள். ஆனால் இவைகள் ஜீவியத்தில் பெருமையை கொண்டு வருமையானால் அதுதான் சத்துரு, அதுதான் சத்துரு. ஆமானுக்கு இருந்தது எல்லாம் நல்லது, ஆனால் அதை குறித்து அவன் கொண்டாடின மேன்மை, இதுதான் ஆமானிடத்தில் காணப்பட்டது. ஆனால் மொர்தெகாயோ ராஜ வஸ்திரத்தை தள்ளினவனாக வாசல்படியிலே தன் ஜனத்திற்காக உட்கார்ந்திருக்கிறான். இந்த சிந்தை தான் வேணும். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் பிரகாசிக்கின்றவர் தன் மகனை மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக ஏழை மனுவுருவை எடுத்து பூமியில் அனுப்பினார். மாட்டுக்கொட்டிலே பிறந்தார். எங்க பிறந்தார்? ரோம ராஜ்யம் தேவிரித்து எழும்பி நிற்கின்ற அந்த நாட்களிலே ஏழை மனுவுருவை எடுத்து மாட்டுக்கொட்டிலே பிறந்தார். தட் இஸ் த பிகினிங் ஆஃப் நியூ டெஸ்ட்மென்ட். புதிய ஏற்பாட்டின் தொடக்கமே தாழ்மை அல்லவோ, தாழ்மை அல்லவோ. We Christians on church forgot this for many times. நம்முடைய பிரசங்க மேடைகளிலே பெருமை, சாட்சியின் வேலைகளிலே பெருமை, எங்கள் ஜெபம் சாதித்து விட்டது. எத்தனை பேர் தேவன் கிருபை செய்தார் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு எங்கள் ஜெபங்கள் சாதித்து விட்டது. உங்கள் ஜெபங்கள் சாதிக்காதவைகளை நான் பட்டியலிடட்டுமா? எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தாழ்மை வரணும். இப்போ மணி நேரம் ஜெபிச்சுட்டா பெருமை வந்துடுது. என்ன மாதிரி ஜெபிக்கிறக்கு ஆள் உண்டாண்ணி எதுக்கு ஜெபிச்ச என்னத்துக்கு? ஜெபிச்சுட்டு வந்து ஜெபிக்காதவன பிசாசுங்கிறது. இவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். இன்றைக்கு நான் கடந்த செய்தியிலே பகிர்ந்து கொண்டேன். ஒரு கணவன் ஜெபித்தார், ஒரு மனைவி வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிவிட்டாள். அவர் ஜெபித்து முடித்து விட்டு அவளை பார்த்து சொல்லுவது, பிசாசு தூங்குகிறது. அப்போ நான் இவ்வளோ நேரம் கேட்குறேன், நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியா பிசாசுகிட்ட ஜெபம் பண்ணியா? உன் மனைவியே உனக்கு சத்ருவாகி நிற்கிறாளே, உன் மனைவியே உனக்கு பிசாசாகி விட்டாளே. ஒரு சாதாரண மனிதன் புரிந்து கொள்வது கூட மணிக்கணக்கில் ஜெபிக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. எஸ், 8 hours hard work. Come and see the nurses work in corona time. இந்த கொரோனாவிலே செவிலியர்கள் ஒரு நிமிடம் கூட நிற்காமல் ஓடுவதை வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். நிறைய ரிசைன்மெண்ட் போயிட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, ஓவர் டைம் போட்டு அடிக்கிறாங்க. Go another 4 hours, work on, we will pay to you. எப்போ பே பண்ணுவாங்கன்னு தெரியாது. Work on. 12 மணி நேரம் நின்று வேலை செய்துவிட்டு 1 மணி நேரம் பிரயாணம் செய்து வீட்டிற்கு வந்து காரியங்களை ஒழுங்கு செய்து விட்டால் தூக்கம் வராமல் என்ன வரும்? அப்போ அவ்வளோ யோக்கியர் வேலைக்கு அனுப்பக்கூடாது. அவ்வளோ யோக்கியர் என்னதுக்கு அனுப்பக்கூடாது? வேலைக்கு அனுப்பக்கூடாது. கரெக்டாக வேலைக்கு போயிடணும், காசு வந்துடணும், எல்லாம் வந்துடணும். ஆனால் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா பாரு பிசாஸ். பட் ஹீ இஸ் ப்ரேயிங் ஃபார் hours and hours. What is the use of your prayer? I asked him, what is the use of your prayer? பவுல் எழுதுகிறார், உங்களுடைய நல்ல நடக்கையினாலே மற்றவர்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? சம்பாதித்துக் கொள்ளுங்கள். You pray but you cannot achieve the things. What is the use of your prayers? நல்லா கவனிங்க. ஆமானுக்கு வந்தது பெருமை. தன் மனைவியினிடத்தில் சென்று பகிர்ந்து கொள்கிறான். அங்கே ஒரு மனைவி இருக்காள், அவளாடி சொல்லணும், ரொம்ப காலை தூக்காத நீ, அப்படிதானே? பெருமை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்ட் பண்ண படிச்சுக்கிடணும். சில வேளைகளில் எனக்கும் சில பெருமை வர்றது உண்டு. பட் மை ஒய்ஃப் கரெக்ட்ஸ் மீ ஆல்வேஸ். யூ ஆர் போஸ்டிங் டூ மச், ரொம்ப பெருமை அப்படின்ட்டு. ஸோ வி ஹாவ் டு கரெக்ட் ஈச் அதர்ஸ் இன் வெரி மைனர் திங்ஸ். தேட் வில் பிரிங் த கிரேட் அச்சீவ்மெண்ட். அதுதான் மிகப்பெரிய ஆவிக்குரிய காரியங்கள் என்ன செய்து முடிக்கும். ஆனால் இந்த மனைவி என்ன செய்யறா பாருங்க, வாசிக்கலாம். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேற எவரையும் அழைக்கவில்லை. இன்னொரு பெருமை, பதவி. என்ன பெருமை வந்துருச்சு?
பதவி பெருமை தெரியுமா? ராஜா என்ன மட்டும் தான் கூட்டாரு. ராஜா என்ன மட்டும் தான் கூட்டாரு. ராஜஸ்திரி என்ன மட்டும் தான் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. பெருமை, பெருமையின் உச்ச கட்டம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் தெரில. ஆமானுக்கு தெரியாது, ஆனால் சபைக்கு தெரியணும். சபைக்கு என்ன தெரியணும்? இப்படி தான் பெருமை வரும், இப்படி தான் பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும். அதனால் சொல்கிறேன், வாட் இஸ் த கேட்ஸ்? பெருமைக்கு நுழைவாயில் இதுதான் நுழைவாயில். when we got promotion we got pride. உயர்வு வரும்பொழுது நமக்கு என்ன வருது? பெருமை. நல்ல இடங்களில் மேன்மை கிடைக்கும் பொழுது பெருமை. அப்புறம் கீழே இருக்காங்களாம் கண்ணு தெரியாது. கீழே இருக்காங்களாம் கண்ணு தெரியாது. என் சகோதரர் ஒருவர் உண்டு. 5 வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய கம்பெனி திவாலாகும்போது என் வீட்டில் வந்து சரணடைந்தவர். எம்பசி ரொம்ப ஸ்டெப் எடுத்து ஆகாரம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள், இந்த ஊழியத்தோடு கூட பிரயாணம் செய்தார் கொஞ்ச நாட்கள். அவ்வப்பொழுது நாங்கள் அவருடைய வயிற்றிற்கு பசியார உணவு கொடுத்து ஏந்தி வந்தோம். அவரை எங்கும் வேலை கிடைக்காத பட்சத்திலே மறுபடியுமாக தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கு எல்லா காரியங்களும் உதவிகளும் செய்து அனுப்பின பொழுது அவர் சொன்னார், என் உயிர் பிரெட் ஆஃப் லைஃப் திருச்சபை என்று சொன்னார். என் இதய துடிப்பு பிரெட் ஆஃப் லைஃப் திருச்சபை என்று சொன்னார். நல்லா கவனிங்க. அந்த நேரங்களில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எத்தனை நாளும் ஆண்டவரே, எத்தனை நாளும் ஆண்டவரே அப்படின்ட்டு. திரும்ப வந்தார். 5 வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 4 வருடங்கள் இருக்கும் சரியாக சொல்வேனே. ஆனால் திரும்ப வந்தார். அவரை நான் வரவேற்றேன். இப்பொழுது உயர்வோடு கூட வந்திருக்கிறார். ஆனால் என் உயிரான ஜீவ அப்ப திருச்சபை என்ன ஆனது என்று அவரிடம்தான் கேட்க வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ அவர்கிட்ட திடீரென்று கேட்டு, ஐயா சபைக்கு வாருங்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நீங்கள்லாம் பெரிய ஆட்கள்ப்பா. யார் பெரிய ஆட்கள்? யார் பெரிய ஆட்கள்? நாங்களாகத்தான் இருக்கிறோம். அவர் வரவில்லை. ஆனால் அவர் நமக்கு கொடுக்குற பிக்சர் என்னது? இதான் மனுக்குலாம், இதான் மனுக்குலாம். வேதம் சொல்லுகிறது, தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. உங்கள் தாழ்மையில் அவங்கள உதவி செஞ்சவங்களை ஒரு காலம் மறக்காதீர்கள். தட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய குணங்கள். தாழ்மையில் யார் உங்களை நினைச்சிருந்தாலும், வாழ்வின் எந்த உச்சத்திற்கு ஆண்டவர் கொண்டு சென்றாலும், தாழ்வில் நினைத்த மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்வில் நினைத்தவர்களை ஆண்டவர் நம்மளை எப்போ நினைச்சாரா? தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேம் திங் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிஸ் சில்ட்ரன். உங்களை தாழ்வில் நினைத்த எந்த மனிதனையும் நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை நம்மை ஆசீர்வதித்த பிரபு அவர்களிடத்திலிருந்து வருகின்ற பொறாமை நம்மை தாக்கலாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, தாங்கிக் கொள்ளுங்கள். ஆனாலும் தாழ்மையில் நினைத்தவர்களை நினையுங்கள், கனம் பண்ணுங்கள். இப்போ தன் மனைவியினிடத்தில் வந்து சொல்லுகிறான். ராஜஸ்திரியும் என்னதான் அழைச்சிருக்கிறா, அத்தனையும் பெருமை, பெருமையினுடைய மகிழ்ச்சி. வாசிக்கலாம் 13. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவை எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றார். Everything is given, only one man standing against. அவன் தான் தேவ மனிதன்கிறது தெரியல. எல்லாம் அவனுக்கு அனுகூலமா இருக்கு, எல்லாமே அவனுக்கு அனுகூலமா இருக்கு. ஆனா ஒருத்தன் மட்டும் ஒத்து போக மாட்டேங்கானே. என் மேலே என்னுடைய பழைய போதகர் வச்ச கம்ப்ளைண்ட்டாக தான், எல்லாவனும் ஒத்து போகிறான், இவன் மட்டும் ஒத்து போக மாட்டேங்கானே. எல்லாவனும் கேட்டுட்டு அமைதியாக போகிறான். அவன் என்ன சொன்னாலும், பொய் சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியாக போகிறான். கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னாலும் இவனுக்கு மட்டும் ஏன் எரியுது?
இதான் என் மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டே. முழுக்க முழுக்க பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை குழப்பி ஒரு பெண்ணை எழுப்பிவிட்டு அவளிடத்தில் ஒருவனுடைய பெயரை சொல்லி அவனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது அவரிடத்துல கேட்குறான், இப்படிப்பட்டவர் தெரியுமானா தெரியாது. அப்போ தனிமையில் இருக்கின்ற ஒரு பெண்ணிடம் ஒரு ஆடவனுடைய பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் சிந்தையில் என்ன உண்டாகும்? இது தேவனுடைய ஆவியா என்பது என்னுடைய கேள்வி. ஒரு பெண், ஒரு வீட்டில் வேலை செய்கின்ற பெண் சபைக்கு வந்தவளிடத்திலே ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி இவனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறாள். அவளுக்கு அவன் யார் என்றே தெரியாது. தனிமையில் வாழ்கின்றவர்கள், மாம்சத்தை ஜெயித்து வாழ்கின்றவர்கள். ஆனால் தேவனுடைய திருச்சபையினுடைய பிரசங்க பீடம் இப்படிப்பட்டவைகளை ஊற்றும் பொழுது அவளுக்குள் உண்டாகுகின்ற மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பது கூட தெரியாமல் தேவனுடைய ஆவியின் பேரில் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது நான் கேட்க வேண்டியதாயிற்று. why you tell? ஒரு சகோதரியுடைய பெயரை சொன்னால் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒரு சகோதரனுடைய பெயரை சொல்லி இவனுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், இவளுடைய கணவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் பெயரை சொன்னா கூட ஓகே, நீ சொல்லுகின்ற பெயருக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என்று கேட்கும் பொழுது அந்த சபையில் இருக்க 100 பேர் கேட்டுக்கிட்டு தானே இருக்கான். உனக்கு மட்டும் என்ன எரியுது? உனக்கு மட்டும் என்ன எரியுது? நல்லா கவனிங்க. எல்லாரும் வணக்கம் போட்டுட்டான், எல்லாரும் சலாம் போட்டான். ஆனால் ஒருத்தன் மட்டும் தான் வாசலில் உட்காந்து வணங்காமல் இருக்கான். அவன் தான் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரா. லிசன் லிசன், அவன் தான் தேவனுக்காக நின்றவன். ஒருத்தரும் என் பக்கத்தில் நிற்காலும் தேவன் என் பக்கத்தில் நிற்பார். தேவன் நம் பட்சத்தில் நிற்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? நியூ டெஸ்டமெண்ட். நமக்கு எதிராக நிற்பவன் யார்? நல்லா கவனிங்க. அப்போ எல்லாம் 100 பேர் சலாம் போடுறான், அது எனக்கு சந்தோஷம் இல்லை. இவன் ஒரு ஆளு குழப்பம் பண்ணுறான், அவனை தூக்கிடணும். இவன் ஒரு ஆள் என்ன செய்கிறான்? குழப்பம் பண்ணுறான். இன்னைக்கு இந்த ஒரு ஆள் தான் குழப்பம், இன்னைக்கு இந்த ஒரு ஆள் தான் குழப்பம். நல்லா கவனிங்க. அப்போது அவன் யார்கிட்ட போய் சொல்கிறான்னா மனைவிட்ட போய் சொல்கிறான், ஏப்பா அவ்வளோ வெறும் சலாம் போடுறானே, அவ்வளோ வெறும் என்னை மதிக்கிறாங்கன்னு சொல்லி அதோடு நிறுத்த வேண்டியதானே. அவன் ஒருத்தன் மட்டும் எனக்கு சல்யூட் அடிக்க மாட்டேங்கானு எதுக்கு மனைவிட்ட போய் சொல்கிறா? மனைவி எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊட்டுகின்றவள், எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊட்டுகின்ற அவ்வளோ அபிஷேகம் அவளுக்கு. அவன் என்ன சொல்கிறா? அவனை அப்படியே விட்டா உன்னை முடிச்சிருவான். அவனை அப்படியே விட்டா முதல்ல அவனை தூக்கு. நல்ல கவனிங்க. தூக்குகின்ற மனைவிமார்கள் உண்டு. அவள் தான் தூக்கு மரத்தை தூக்க சொல்கிறா. ஆமானுக்கு தூக்கு மரத்தின் ஐடியா கொடுத்தது யாரு? நிறைய பேர் தூக்குறதுக்கு ஐடியா மனைவிமார்கள் தான் கொடுத்தாங்க, அது வேற கதை. ஓகே, என்ன பிரதர் ஒரு மாதிரி போகுது இன்னைக்கு மெசேஜ். நல்ல கவனிங்க. நான் எஸ்தரை பிரசங்கிக்கிறேன். வாசிப்போம் அடுத்த 13. அவன் மனைவியாகிய சிரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லோரும் அவனை பார்த்து, ஆமா அவனுக்கு 4 சிநேகிதர் உண்டு. ஆமானுக்கு ஜால்ரா போடுறவனுவன். அவனுக்கு ஆமானுக்கு அவன் சொல்லலாம், எப்பா அவன் தான் எல்லாரும் வணக்கம் போடுறான் தானே, ஒருத்தன் தானே இருந்துட்டு போறான், விடு விடு. ஊற்று என்ற மனைவி, ஜால்ரா போடுகின்ற நண்பர்கள். வாசிப்பான். 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். லிசன், திஸ் இஸ் நாட் ஐடியா கிரியேட்டட் பை ஆமான். இந்த தூக்கு மரம் உண்டாக்குகின்ற சிந்தை ஆமானுக்கு உண்டானது அல்ல, அவனுடைய மனைவியும் அவனுடைய சிநேகிதர்களும் சொல்லிக் கொடுத்தது. எப்படிப்பட்டவர்களை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? ராஜஸ்திரீ தன் ஜனத்திற்காக ராஜாவினுடைய சமூகத்தில் பரிந்து பேச பிரவேசிக்கின்றாள். இங்கே ஒருத்தி ஒருவனை தூக்கிலிடுவதற்கு மணவாளனிடத்தில், தன் கணவனிடத்தில் பரிந்து பேசுகிறாள், கட்டளையிடுகின்றாள். எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? ஜனங்களை தூக்கி போடுற லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா, இல்லைன்னா ஜனங்களை ரட்சிக்கின்ற லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா? சேம் உமன்ஸ். அவள் ஜனத்தை ரட்சிப்பதற்காக தன் உயிரையும் பணையும் வைத்து ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிக்கிறாள். இங்கே ஒருத்தி
தூக்கு மரத்தை ஒருவனை தூக்குவதற்கு ஐடியா கொடுத்து கொண்டிருக்கிறாள். எப்படி இருக்கிறீர்கள்? ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா, இல்லை என்றால் ஜீவனை எடுப்பதற்கு எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றுகிறீர்களோ? அவன் தான் சொல்றா, தூக்கு மரத்தை உண்டாக்கு, இல்லைன்னா வாயிடத்தை அவன் பிடிச்சிக்குவான். வாசிப்பான் நடந்து. அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். தூக்கு மொர்தெகாயை தூக்கு. என்ன ஜெவிய தெரியாது, உனக்கு தான் பவர் இருக்கு. ஊற்றி விட்டது யாரு? மனைவி. ஊற்றி விட்டுட்டு அமைதியாக பின்னாடி உட்காந்துக்கிட்டா. இப்போ துளுறது யாரு? ஆமான். ஆனால் அவளுக்கு தெரியல அதை தூக்கு மரத்துக்கு யார் போகிறான்னு. அவளுக்கு என்ன செய்யலை தெரியல. ஏன்னா பெருமை கண்ணை அடைக்குது. உயர்வு வந்துட்டுல, காசு கண்ணை அடைக்குது. யார் போப்புறா தூக்கு மரத்துக்குன்னு என்ன செய்யலை அவளுக்கு தெரியல. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவள் ஒரு நாளும் மாற மாட்டாள். அதற்காக நான் சொல்லுகிறேன். மறுபடியும் கடைசியாக ராஜஸ்திரியினுடைய 2வது பந்திக்கு ஆமான் அழைக்கப்பட்ட பொழுது, மொர்தெகாய்க்கு உயர்வு வருகிற என்று செய்தி வந்த பொழுதும், ராஜாவினிடத்தில் கட்டளை பிறந்த பொழுதும் இவள் தன்னை அடக்கிக் கொள்ளவில்லை. வாசிக்கலாம் அடுத்த அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். 6:13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாய் சிரேசுக்கு தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாய் சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். என்ன சொல்றான்? வேய், அவட விட்டியர்னா முடிஞ்சீர், நீர் தாழ்ந்து போயிருவியரு. ராஜ கட்டளை பிறந்தாயிற்று. யாரை உயர்த்தணும்? மொர்தெகாய உயர்த்தணும் என்கிற கட்டளை பிறந்தாயிற்று. எல்லாம் ராஜாவின் இடத்துல இருந்து கட்டளை வந்தால் மாறாது. தவறாமல் என்ன செய்யணும். அவ்வளவு வந்தது தெரிஞ்ச பிறகும் இந்த மனைவி மாற மாட்டேங்கிறா. சரி, அவ தான் மாற மாட்டேங்க, கூட இருக்கிற நண்பர்கள் அவனும் மாற மாட்டேங்கான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஆமானின் மனைவி ஒன்றும் சரியில்லையே பிரதர், ஃப்ரெண்ட்ஸும் சரியில்லையே பிரதர், என்ன ஜெர்மனும் பிரதர் எல்லாம் சரியாயிரும். ஒன்றும் சரியாகாது. ஒன்றும் ஜெர்மனுங்க எல்லாம் சரியாயிரும். சிலர் சொல்கிறது, ஆள் சரியில்லைன்னா பிரபு ஜோம் பண்ண வேண்டியதானே. அவன் ஏற்று பேசுகிறான். நான் என்ன ஜோம் பண்ணாலும் அவன் சரியாக மாட்டான். நான் 40 நாள் உபவாசம் இருந்து என்னை வருத்தினாலும் அவன் மனம் திரும்ப மாட்டான். ஆனால் ஆமான் மனம் திரும்பியா செஞ்சான். ஆமான் மனைவி மனம் திரும்பியா செஞ்சா. அங்கே தான் பெருமை கண்ணை மறைக்குதா, காசு கண்ணை மறைக்குதா, எங்கே ஜெபம் வேலை செய்யும்? காசே தான் கடவுளப்பா. அது அவங்களுக்கு. யாராட்டு மாறினானா நிறைய பேர் சொல்லுவான், ஐயா இது கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் தட்டி கேளுங்கன்னா ஜெபம் பண்ணுங்க பிரதர்னா விளங்காதவன். Listen, when the leaders they cannot correct the things and they tell just pray, they cannot act on that. அதில் அவங்களுக்கு முடிவெடுக்க முடியல. அதனால தான் எதில் தூக்கி போடுறாங்க? ஜெபத்தில் தூக்கி போடுறாங்க. ஒன்றுக்கும் முடியலன்னா ரொம்ப ஈஸி ஜெபம். ஐயா இதெல்லாம் சரியில்லை, சபையின் மூப்பர்கள் கொஞ்சம் பேசுங்களா அப்படின்னா, ஜெபம் பண்ணுங்க பிரதர் சரியாயிரும். கல்லறைக்கு போன பிறவா இந்த மனைவி திருந்தலை, அந்த ஜால்ரா போடுற நண்பர்கள் திரும்பல. ஆமான்னு எங்கே போய் நின்னான் தெரியுமா? தூக்கு மரத்தில் போய் நின்னான். மனைவி நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாமா? நண்பர்கள் நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாமா? எங்கே போய் நின்னா? தூக்கு மரத்தில் போய் நின்னா. ஆமானை பிரசங்கிப்பதனுடைய நோக்கம் அல்ல, நான் மொர்தெகாயை பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் வாட் இஸ் வென்ட் ராங்? லேர்ன் பை மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. முன்பு செய்த தப்பிதங்களிலிருந்து காரியங்களை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமானின் வாழ்க்கையிலிருந்து எதை செய்யக்கூடாதோ என்பதை திருச்சபை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு என்பதற்காக நான் விவரிக்கிறேன்.
நல்லா கவனிங்க. இப்போ நான் ஆண்டவரிடத்தில் ஒன்று கேட்பதுண்டு. மொர்தெகாய் பித்து பிடித்தவனாய் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார். ராஜஸ்திரீ நடுக்கத்தோடு கூட ராஜாவின் சமூகத்தில் பிரவேசித்தவள் இன்னும் உண்மையையும் காரியத்தையும் ராஜாவினிடத்தில் விளக்கவில்லை. இரண்டாவது விருந்துக்காக ஆயத்தமாகின்றாள். அவளுக்குள்ளே ஒரு பதபதப்பு, நடுக்கம். இன்னொரு பக்கம் எப்படியாவது மொர்தெகாயை தூக்கு மரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தீவிரிக்கிற ஆமான். ஒரு சுய சிந்தையும் இல்லாமல் காரியங்களை நிதானிக்காத ராஜா, ஒரு நாளும் வராத ராஜஸ்திரீ எதற்கு வந்தாள் என்று தனியாக அவளிடத்தில் கேட்கவில்லை. ராஜ சமூகத்தில் தான் கேட்கிறான். உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லி கேட்கிறான். உன் மனைவி அல்லவோ? அவளிடத்தில் தனியாக நீ கேட்டாயோ? எதற்காக? எந்த அனுமதியும் இல்லாமல் நீ பிரவேசித்தனுடைய அர்ஜென்சி என்ன? ஏன் அத்தனை விரைவு என்கின்ற கேள்வியை கேட்டானோ? இல்லை. மை கொஸ்டின் இஸ், வேர் இஸ் காட்? தேவனே நீர் எங்கே? யூத ஜனம் அழுது குழம்பிக் கொண்டிருக்கிறது. சூசானின் அரண்மனையில் மிகப்பெரிய கூக்குரல். 120 தேசங்களிலே உள்ள யூதர்களின் கூக்குரல். வேர் ஆர் யூ காட்? எங்கே இருந்தீர்? such a supreme pressure, supreme God, just watch. மிகப்பெரிய அழுத்தம், மிகப்பெரிய அழுத்தமான சூழ்நிலை. சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் பாத்திரங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி செயல்படுகிறார்கள்? எஸ்தர் எப்படி செயல்படுகிறார் தன்னுடைய அழைப்பிலே? மொர்தெகாய் எப்படி செயல்படுகிறார்? யூத சபை தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக ரட்டுடுத்தியதோ? Now how God going to react? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். மீதமுள்ள காரியங்களை நான் பிரசங்கித்து விட வேண்டும் என்று 7வது அதிகாரத்துக்கு சென்று விட வேண்டும் என்று தான் நான் திட்டமிட்டேன். நான் முடிக்கிறேன். தேவன் எங்கே? 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் என்ன வரல? இவன் குடிச்சானா பல நாள் இவனுக்கு நினைவே வராது. அகாஸ்வேரு விருந்தில் குடிச்சானா பல நாள் இவனுக்கு நினைவே வராது. அப்படி தானே வஸ்தி தள்ளப்பட்டதே தெரில அவனுக்கு. வஸ்தி தள்ளப்பட்டதே அவன் தெளிஞ்ச பிறகுதான் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? தெரிஞ்சிச்சு. அதுவும் 4 பேர் வந்து சொன்னான், நேற்று சட்டம் போதையில் சட்டத்தை போட்டியேறு போயிட்டுவே அப்படின்ட்டு பலர் வந்து சொன்னான். அது பிறகு தான் தெரியும் அவனுக்கு. அது பிறகு தான் இவனுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு தூக்கம் வரல. எலியாவின் தேவன் எங்கே உன் விசுவாச சோதனையில்? 4 நாளாக முழிக்காதவனுடைய தூக்கத்தை கலைத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். அநேக ராஜாக்களுடைய தூக்கத்தை கலக்குகின்ற காலம் இந்த காலம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தேன். 7 வருஷத்தில் இன்னைக்கு தான் முதல்ல பிரதம மந்திரி வாயை திறந்திருக்காரு. என்ன வாயை திறந்திருக்கிறாரு? எதுக்குப்பா பாராளுமன்றத்தை முடக்குறிய? எதுக்குப்பா பாராளுமன்றத்தை முடக்குறிய? பாராளுமன்றம் நடக்கணுங்கிற விருப்பம் உங்களுக்கே இல்லை. இன்னைக்கு தான் வெடிச்சு சிதறி இருக்கிறாரு இந்த 7 வருஷத்தில். அப்போது எதிர்கட்சி சொன்னாங்க, 60 ரூபா பெட்ரோல் இருக்கும்போது நீங்கள் சிலிண்டரை தூக்கிக்கிட்டு பாராளுமன்றத்துக்குள்ளே வந்தீங்களே. 60 ரூபா பெட்ரோல் விலை இருக்கும்போது நீங்கள் சிலிண்டரை தூக்கிட்டு பாராளுமன்றத்துக்கு உள்ளே வந்து அந்த தொடர் முழுவதும் பாராளுமன்றத்தை முடக்கி போட்டிங்களே. இப்போ அதை விட 3 மடங்கு விலைவாசி அதிகமாக இருக்கும்போது நாங்கள் முடக்காமல் என்ன செய்வோம்? எதிர்கட்சியினுடைய குரல். எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்களுடைய தூக்கத்தை ஆண்டவர் கலைக்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். So what the church has to do, stay like Mordecai. But I see many times church is taking proud like Aman.
In all the meetings I see, they talk. We pray, we will bind them. நாம் ஜெபித்து அவர்களை என்ன செய்து விடுவோம்? கட்டி விடுவோம். I will tell you, you humble yourself. ஆண்டவர் அவருடைய தூக்கங்களை கலைப்பார். Humble yourself. ராஜஸ்திரி அப்பம் புசிக்காதவளாய் தன்னை தாழ்த்தினாள். Yes, that's all written. அவ்வளோதான் எழுதியிருக்கு. 3 நாள் நான் அப்பம் புசிக்காமல் நீங்கள் எனக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். 3 நாள் அப்பம் புசிக்காமல் யூத ஜனம் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி. So in one place, in the book of Esther, அவங்க ராஜாவின் ஆவியை கட்டினார்கள், ஆமானை கட்டினார்கள்ங்கிற ஒரு இடத்த காமிங்க பார்ப்போம். இன்னைக்கெல்லாம் கட்டுதான், ராஜாவின் ஆவியை கட்டுறது, ராஜாவின் ஆவியை கட்டவில் சபைக்கு வர வேலையே இல்லையா? இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஃபாலிங் ஆன் சாமான்ஸ் ஃபீட். இதெல்லாம் எது தெரியுமா? ஆமானின் காலில் விழுறதுக்கு என்னது சமானம். ஆமான் வாரான், மிகப்பெரிய சட்டத்தை ஏற்றினவன் மொர்தெகாய் உட்கார்ந்துட்டு இருக்கான். மொர்தெகாய் என்ன பிக்சர்? வாட் இஸ் த பிக்சர்? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா என்ன, வானத்தை பூமியும் உண்டாக்கினவர் என் தேவன். நீ இல்லாவிட்டால் யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்திலிருந்து வரும். யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்திலிருந்து வரும். இந்த நாட்கள் அநேக ராஜாக்களின் தூக்கத்தை ஆண்டவர் கலைக்கின்ற நாட்கள். தூக்கம் கலைஞ்சிச்சின்னா கேட்பான், ஏப்பா சரித்திர புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாடு கேட்பான். சரித்திரத்தில் என்னப்பா இருந்துச்சு? தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 100ஆண்டு கொண்டாடினார்கள். நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தன்னுடைய அட்ரஸில் சொல்லும்போது சொன்னார், சென்ட் ஜார்ஜ் போர்ட், புனித ஜார்ஜ் கோட்டை. யாருப்பா கோட்டையை கட்டினா? சென்ட் ஜார்ஜ் போர்ட். ஜார்ஜ் கோட்டைனா கூட விட்டுறலாம். சென் தூய ஜார்ஜ் கோட்டை. தூய எங்கேருந்துப்பா படிச்சுக்கிட்டீங்க? Where did you learn? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதெல்லாம் சரித்திரம். அதையும் மாற்றணும் தானே? அதை என்ன செய்யணும்? மாற்றணுங்கிறான். எதிர்கட்சிக்கு 100ஆண்டுனா என்னன்னே தெரிய மாட்டேங்கி. அப்படிப்பட்ட நல்ல அறிவு சார்ந்த தலைவர்கள் அநேகருடைய தூக்கத்தை கலைக்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். உன் ராஜாவினிடத்தில் பிரவேசி, உன் தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. எந்த சத்துருவை குறித்தும் அச்சம் கொள்ளாதே. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஜஸ்ட் வெயிட். எலியாவின் தேவன் எங்கே வரும் தன் விசுவாச சோதனையில். கேரித்தாற்று நீர் வற்றினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்துட்டாலும், காக்கும் தேவன் நமக்கு உண்டு. காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பலருடைய தூக்கத்தையும் கலைத்து தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து நடத்துவதற்கு போதுமானவராய் தேவன் இருக்கிறார். Esther is playing her part. Mordecai is playing his part. God is playing his part. எஸ்தர் தன்னுடைய பங்கை செய்கிறாள். மொர்தெகாய் தன்னுடைய பங்கை செய்கிறான். யூத திருச்சபை தன்னுடைய பங்கை செய்கிறது. தேவன் தன் வேலையை செய்கிறார். Allow God to do his work. இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு ஆண்டவருடைய கரத்திற்கு கட்டளையிடுங்கள். Who are you? That is a wrong translation in the Bible. தமிழில் அது கொஞ்சம் பிழையா, ஆங்கிலத்தில் அழகாக எழுதியிருக்கு. தேவனுடைய கரத்திற்கு நீ கட்டளையிட கூடுமோ?
தேவனுடைய கரத்திற்கு நீ கட்டளையிட கூடுமோ? யார் அவர் கட்டளையிடணும், நம்ம வேலை செய்யணும். இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம கட்டளை போடணுமா, அவர் வேலை செய்யணுமா? திருக்கி கிடக்கு. அந்த தீர்க்கதரிசிக்கு பின்னாடி தான் கூட்டமோ கூட்டம். சொல்லுங்கள், நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு வேலைக்காரராக இருக்கீங்க, உங்கள் மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் கட்டளை போட முடியுமா? சிம்பிளாக சொல்லுங்கள். அப்போ எப்படி கடவுள்கிட்ட மட்டும் கட்டளை போடுவீங்க? ராங் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், சரியாக புரிந்து கொள்ளுதல் இல்லாமல். அப்படி பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் ஜெபத்தில் ஆண்டவருக்கு கட்டளை இடுகிறோம். ஏப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், தன்னுடைய வார்த்தையினால் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், தன்னுடைய ஞானத்தினால் சகலத்தையும் நிலைநிறுத்தினவர், அவருக்கே கட்டளையா? என் பிள்ளை எனக்கு கட்டளை போட்டாலும் எனக்கு எரியுது. சுண்டக்காய் மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதிக்காகவும் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் யாருக்கு கட்டளை போடுறாங்க? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம். இஸ் இட் காமன் சென்ஸ் ஃபர்ஸ்ட்? இந்த அதர் மற்ற மார்க்கம் எதுவும் கடவுளுக்கு கட்டளை இடலை. ஒரே மார்க்கம் நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆண்டவருக்கு அவர் அங்கிருந்து பரலோகத்தில் வீட்டிருப்பவர் நகைப்பார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஆண்டவரை மன்னிச்சிருங்க. என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியல. என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியல. லிசன், நீ உன் பங்கை செய்யும்போது, திருச்சபை தனக்குரிய வேலையை நிறைவேற்றும் பொழுது தேவன் தன்னுடைய வேலையை நிறைவேற்றுவார். அநேகருடைய தூக்கத்தை கலைத்து தன் ஜனங்களுக்கு தேவையானதை, தன் ஜனங்களின் ஜீவனை காப்பாற்றுவதை அவர் செய்து முடிப்பார். அகாஸ்வேருவின் தூக்கத்தை தேவன் கலைத்தார். இன்றைய நாட்களில் அநேக பேரின் தூக்கங்களை ஆண்டவர் கலைக்கின்ற நாட்கள். அநேக தலைவர்கள் தூங்கலை தெரியுமா? அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய தலைப்புச் செய்தி, The Delta variant is attacking them very badly. 3வது அலையில் அமெரிக்கா மாட்டியிருக்கு. அவங்க தான் ஃபைசர் கண்டுபிடிச்சி உலகமெங்கும் தடுப்பூசி முதல்ல கொடுத்தவங்க. முன்னாடி இருந்த அதிபர், அமெரிக்காவின் ஜனாதிபதி கொரோனாவில் சரியாக ஆக்ட் பண்ணல அப்படின்னு தான் எலெக்ஷனில் என்ன செஞ்சார்? தோத்துட்டு புதுசாக வந்தார். அவர் கிட்டத்தட்ட 1 வருடமாக போகிறது. இப்பொழுது அவர் மேல் ஒரு கேள்விக்குறி. இவர் நிர்வாகத்தை காட்டிலும் அவருடைய நிர்வாகம் நன்றாக இருந்ததே. அநேக தலைவர்கள் இன்னைக்கு தூங்கலைங்க. ஏன்னா எந்த வெள்ளை மாளிகை வேதம் வாசித்து தொடங்கப்பட்டதோ அந்த வெள்ளை மாளிகையில் இவர்கள் இப்பொழுது பதவியேற்பு செய்யும் பொழுது லார்ட், ஃபாதர் என்கிற பெயர்களை பயன்படுத்தினார்களே தவிர ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற பெயரை அவர்கள் பதவியேற்பு முழுவதும் எந்த பிஷப்பும் பயன்படுத்தவில்லை. ஐ வாஸ் வாட்சிங் தேர் ஸோ கீன்லி. மிக கவனமாக கவனித்து கொண்டது. ஜெபித்து தான் தொடங்கினார்கள். பட் we pray in the name of the Lord Fatherன்னு முடிக்கிறாங்க. பிதாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்ட்டு முடிக்கிறாங்க. வேர் இஸ் கிரைஸ்ட்? வேர் இஸ் கிரைஸ்ட்? வழி எங்கே? சத்தியம் எங்கே? ஜீவன் எங்கே? அவர் இல்லாமல் எப்படி பிதாட்ட போவீங்க? என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில். இன்றைக்கு அநேக தலைவர்களுடைய தூக்கத்தை கலைக்கின்ற நாட்கள். Why sir? You can't pronounce the name of Jesus Christ. Why can't pray in the name of Lord Savior Jesus Christ? I don't know. You should ask them. This is the way when the world to go. ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவரை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, உடைய ராஜ்யம் வராதா? உடைய சித்தம் செய்யப்படாதா? அப்படி தானே எங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தீங்க. உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் செய்யப்படுவதாக. அந்த கூட்டத்திற்காக ராஜாக்களின் தூக்கத்தை ஆண்டவர் கலைக்கின்ற நாட்கள் இந்த நாட்கள்.
இந்த நாட்கள் கடைசி நாட்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாவின் தூக்கத்தை கலைத்து தன்னுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை அருளின தேவன், தன்னுடைய ஜனங்களின் ஜீவனை பாதுகாத்த தேவன், இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் தேசத்திலே பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக, இருக்கின்ற இடங்களிலே பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக தேவன் பாதுகாப்பையும் சட்டத்தையும் கட்டளையிடுவீராக. தகப்பனே, மொர்தெகாய் ரட்டுடுத்தி தேவ சமூகத்தில் தாழ்த்தினது போல, எஸ்தர் ராஜஸ்திரி அப்பம் புசிக்காதவளாய் தேவ சமூகத்தில் தாழ்த்தினது போல, நாங்களும் அநேக வேளைகளிலே தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்த கர்த்தர் கிருபை தாரும். ஆமானை போல பெருமையான காரியங்கள் எங்கள் ஜீவியத்தில் காணப்படாதபடி மொர்தெகாயை போல, எஸ்தரை போல தாழ்மையின் சிந்தை படைத்தவர்களாய் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தேவ பாதப்படியை பிடித்து கொள்கிறவர்களாய் இந்த ராத்திரியிலே ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நாம் கர்த்தருடன் பந்தியுடன் கூடிய ஆராதனையில் பங்கெடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.